சொல்லி சாப்பிடுறீங்களா? டேய் இங்க வாடா. யாரா அது? ரொம்ப பெரிய இடம். என்னடா பெரிய இடம்? இது சின்னம்மாவுடைய சிபாரிசு கடிதம் வச்சிருக்காரு. அத நீ படிச்சு பாத்தியா? படிக்கணுமா? பேரை கேட்டாலே கை கால் எல்லாம் உதறுது. விடா. இங்க வா. பாத்தீங்களா பாட்டில் நீட்டுறான். பாக்குறேன். அந்த லெட்டர் கொடு. என்ன படிச்சிருக்க? பள்ளிக்கூடமே போனதில்லை. இந்த வேலையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நோ. டிரைவிங் தெரியுமா? நோ நோ. கிளீனிங் வேலையாவது தெரியுமா? என்ன என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? 2000 சம்பளம், ஏசி ரூம் சிட்டிங். அப்படிதான் அம்மா சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? இப்படி கொஞ்சம் வாங்க. ஏசி கூலா இருக்கா? போடா. ஆமா. ஓ பாத்தியா? வேலை கிடைச்ச நன்றியை காட்டுறான். ஓகே ஓகே கிர. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. யார் அங்க வேலை கொடுத்தா நாளையில இருந்து வர்றதுக்கு? ஏ நான் கொடுத்த லெட்டர் காமிச்சியா? காமிச்சேன். அத பார்த்ததுனால தான் கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளிட்டான். வாட்? யாரும் நடிச்சது? அங்க ஒருத்தன் இருக்கான். அடையாளம் காட்ட முடியுமா? வேற மாணிக்கம். ஃபாலோ மீ. ஏய் மாணிக்கமேங்க. அந்த ஐயாவை நான் பார்க்கலாமா? ஐயா என்ன மேன் யூ? Don't touch me. Don't touch factory workers. This is my factory. He's my worker. That is different. Don't talk rubbish. நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்கேன். அந்த ஆளை எப்படி கால்ல பிடிச்சு வெளிய தள்ளலாம்? தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஏன் லெட்டர் விட என்ன மேன் தகுதி வேணும்? இதுவரைக்கும் எத்திபாரிஸ்ல எத்தனை பேரை சேர்த்திருக்கேன் தெரியுமா? அவங்க யாருன்னு கணக்கு எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். அத்தனை பேத்தையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. What? நீ என்ன எம்டியா ஜிஎம்மா? ஆஃப்டர் கிளர்க். நில்லு. சொல்லு. இந்த ஃபேக்டரியோட சோல் ப்ரொப்ரைட்டர் நான் சொல்றேன். நான் லெட்டர் கொடுத்த ஆளுக்கு முதல்ல வேலை கொடு. நீ என்ன உங்க தாத்தா சொன்னாலும் வேலை கொடுக்க மாட்டேன். What? தாத்தா தாத்தா என்ன தாத்தா தாத்தா தாத்தான்னு? தாத்தா நான் ரெக்கமெண்ட். நோ முதல்ல இந்த ஆளை இந்த ஃபேக்டரியில இருந்து தூக்கி எறிங்க. ஒய் கிளர்க் வேலைக்கு கூட லாயக்கு இல்ல. நினைச்சேன் மாணிக்கம், நீ கிளார்க் வேலைக்கு கூட லாயக்கு இல்ல. Oh, thank you very much. நாளையில இருந்து நீதான் மேனேஜர். Thank you sir. Thank you madam. You தாத்தா. ஏய் மாணிக்கம், டேய் வீட்டுக்கார வீராசன் வந்திருக்க. வாடா வெளியே. ஏய் மாணிக்கம், இப்ப வர போறியா இல்லையா? ஏய் ஓ என்ன ஆச்சு உனக்கு? அதுவும் இந்த நேரத்துல தண்ணி போட்டு வந்திருக்கியா? டேய் வீட்டை உடனடியா காலி பண்ணி ஆகணும். இல்லைனா கை வேற கால் வேற தலை வேற துண்டு துண்டா வெட்டிடுவேன். அப்படியா? ஆமா. போய் கத்தியை தீட்டிட்டு வா. இப்ப பார். டேய் மாணிக்கா, டேய் உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் டேய் இன்னைக்கு உன்னை பார்த்து கலச்சிடுறேன். எங்கடா மாணிக்கம்? எங்கடா உன் காலு? பெரியவரே என்னென்ன பைத்தியக்காரத்தான்? எந்திரிங்க. அட வீட்டுக்காரர் எந்திரிங்க, சொன்னா கேளுங்க. எந்திரிங்க. மாணிக்கா, கல்யாண வயசுல எனக்கு 5 பொண்ணுங்க இருக்காங்க. வீட்டு மேல ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டேன். உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணா ஒரு அம்மா 50,000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொன்னாங்கப்பா. ஒரு அம்மா? சரி சரி புரிஞ்சு போச்சு. மாணிக்கா, நீ மனசு வச்சாதான் என் பொண்ணுங்க கல்யாணமே நடக்கு. இத முதலையே சொல்லியிருந்தா இந்நேரம் கல்யாணமே நடந்திருக்கும். எந்திரிங்க. தம்பி முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் 50,000 கறந்துக்க. அத்தோட இந்த பணத்தை வச்சு பொண்ணுகளுக்கு தாலி வாங்கி போடு. மாணிக்கா, ஒன் மினிட். இந்த வீட்டை காலி பண்ண வச்சுட்டேன். இனி எந்த வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்? படி. சிங்கப்பூரில் பல கொலை வழக்குகளில் ஈடுபட்டு நாடு கடத்தப்பட்ட கேடி கிரிமினல் மாணிக்கம் சென்னையில் உழவுவதாக தெரிகிறது. அவனுக்கு சென்னையில் தங்க இடம் கொடுத்தாலோ உதவி செய்தாலோ அவர்களும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். இந்த மேட்ரும் போட்டோவோட நாளைக்கு காலையில பத்திரிக்கையில வரும். அப்படி வராம இருக்கணும்னா இப்பவே இந்த ஊரை விட்டு ஓடிடு. அண்டர்ஸ்டாண்ட்? நிதானமா சாப்பிடு. நல்லா சாப்பிட வேண்டிய வயசு என்ன இல்ல. இந்த தண்ணி சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் பாதாங்கி, இன்னும் ஒரே ஒரு போண்டா.
வாமா வாமா. எம்மாடி, உனக்கு ஒரு பார்ட்டியே கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேம்மா. எதுக்கு? கோடிக்கணக்கான மதிப்புள்ள நம்ம ஃபேக்டரியினுடைய மேனேஜர் கேவலம் ஒரு 500 ரூபாய் வீட்டுல குடியிருக்கிறதான்னு அதை கட்டாயப்படுத்தி காலி பண்ண வச்சு நம்ம பங்களாவுக்கு நிரந்தரமா கூட்டிட்டு வந்திருக்கிறியே, அதுக்கு தாமா, அதுக்கு தான். தாத்தா, அங்க என்ன நடந்து தெரியுமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். தம்பி ஏற்கனவே விவரமா சொல்லிடுச்சு. கேட்டு அப்படியே பூரிச்சு போயிட்டேன். தம்பி எங்க இன்னொரு தடவை சொல்லு. சாயங்காலம் சரி, இருட்டுற நேரம், ரொம்ப சரி. கதவு தட்டுற சத்தம். ம்? திறந்து பார்த்தா எப்படி நின்னாங்க தெரியுமா? மேனகா இல்ல, மேனகா. அந்த விஸ்வாமித்திர மயக்கன அதேதான் அதேதான். இந்த பாருங்க, இப்படி குறுக்க உருவத்துல எனக்கு உண்மை சொல்ல வராது, அப்புறம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். தம்பி நீ குறுக்க பேசாத, பாதியில விடாருப்பா, நீ மேல போ. என்ன நடந்ததுன்னா, இந்த வீட்டுல காட்டுப்பூனை மாதிரி சீர்ற பொண்ணு இந்த வீட்டு நாய்க்குட்டி மாதிரி கொலையிறாளே, என்னம்மா விஷயம்னு கேட்டேன். விருப்பத்தை சொன்னா சம்மதிப்பீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கு நியாயமா எதை சொன்னாலும் கேக்குறேன்னு சொன்னேன். எங்க ஃபேக்டரி மேனேஜர் இந்த சின்ன வீட்டுல குடியிருந்தா எங்களுக்கு கௌரவ குறைச்சல், அதனால உங்க பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு பங்களாவுக்கே வந்துருங்கன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், ஏமா உங்க வீட்டுல தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்க கூடாது. தாத்தா, இந்த வீட்டுல நான் வச்சதா சட்டம், என்ன மீறி ஒண்ணு நடக்காது, வந்துருங்கன்னு சொல்லிச்சு. அப்படி சொன்னதுண்டா? தாத்தா தாத்தான்னு இப்படி நான் 1000 தடவை கத்துவேன், நீ கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. நானும் நடக்குன்னு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஏமா, நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு நான் நினைச்சீங்க? எனக்கு எதுக்குமா, நான் எங்கேயாவது போறேன், நீங்க நல்லா இருக்க. ஐயா ஐயா, இதுதான் உன் சாதனையின் முடிவோ? இதுதான் உன் வேதனையின் ஆரம்பம். எத? நீ கண்ணால வளைச்சு வளைச்சு கூப்பிடும் போதே உன் காட்டேரி புத்திய காட்ட போறேன். Shut up, man. ஏன் பர்மிஷன் இல்லாம எனக்கு முன்னாடி எப்படி நீ உட்காரலாம்? Up. Get up. எந்திரி. எந்திரி, man. இந்தா, ஒரு ஆண் உட்கார்ந்து அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா அது அந்த பொண்ணோட பணிவை காட்டுது. ஒரு பொண்ணு உட்கார்ந்து அவளுக்கு முன்னாடி ஒரு ஆண் நின்னுகிட்டு இருந்தா அது அவனோட கொத்தடிமை புத்திய காட்டுது. என் பரம்பரைக்கு அந்த ரத்தம் இல்லையே, எனக்கு எங்க இருந்து வரப்போகுது? ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். நான் பெர்மிட் பண்றேன், எனக்கு சமமா நீ உட்கார்ந்துக்க. What? 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 நான் உட்கார்ந்துக்க நீ பர்மிஷன் கொடுக்கணுமா? உன்ன ஏன் கத்துற? உட்கார் தானே சொன்னேன், படுக்கவா சொன்னேன்? இந்தா, what? Don't touch me, man. என்ன டச் மீ? இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து பேசல. ஓகே, நானும் நிக்கிறேன். உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா? அசுக்கு, அந்த பொறுப்பு தாண்டி இங்கே வேகாது. உட்கார்ந்தா 2 பேரும் உட்காருவோம், நின்னா 2 பேரும் நிப்போம், படுத்தா 2 பேரும் படுப்போம். அந்த சமத்துவத்துக்கு இடம் கிடையாதுன்னா ஐ ஆம் கோயிங். நில, எப்படி எங்க தாத்தாவுக்கு குள்ளா போட்டு வீட்டுக்குள்ள வந்து பர்மனண்டா செட்டில் ஆயிட்ட இல்ல? ஆமா. மரியாதையா இன்னிக்கே சொல்லிக்காம இந்த ஊரை விட்டே போயிடு. நான் ஏன் போகணும்? போக வச்சிருவேன். எப்படி? பல பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீயா ஓடும்படி பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன 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 பண்ணிடுவேன்? முன்னழகு பின்னழகு தெரியணுங்கிறதுக்காகவே சலக்கு 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 சலக்குன்னு ஏத்தி இறக்கி நடக்கிற பாரு, அந்த இடுப்பை உடைச்சு இடம் மாத்தி வச்சு எந்திரிக்க முடியாம பண்ணிடுவேன். நீ சரியான ஆம்பளை அதை செஞ்சு பாரு, மேன். நில்லு. This is my house. First you get out. You get out. You get out. You get out ஆல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். 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 கைய வச்சிருவேன். கைய வச்சிருவேன். இந்த பாரு, கை நடுங்குது, சொன்னா கேளு. ஆத்திரத்துல எங்கேயாவது பட்டுச்சுனா அப்புறம் பெரும் சிக்கலாயிரும். போயிரு, சீக்கிரம் போயிரு.
போறேன். ம். உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். எங்க இருந்து கற்பிப்ப? இங்க வா, நான் கத்து கொடுக்கறேன். ஹலோ 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 பாப்பா ரங்கபாஷ்யம் உட்காரு. என்ன திடீர்னு? பாம்பே வரையும் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்து போலான்னு. நல்லதா போச்சு. கடைசி ஆ. கால். இவர் மிஸ்டர் மாணிக்கம், ஆ. நம்ம மேனேஜர் அண்ட் ஆல் இன் ஆல். அப்படியா? ஹலோ 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 Hello. சிங்கப்பூர்ல நம்ம ஃபேமிலி வக்கீல். ஆஹா. உட்காரு. இருக்கலையா? பரவாயில்ல. முதல்ல சொல்லிட்டாப்பா. Thank you. உட்காரு. அப்புறம் சிங்கப்பூர்ல என்ன விசேஷம்? இன்னும் 2 மாசத்துல ஜட்மெண்ட் வந்துடும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். டோன்ட் வரி. நீ எங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா ஒரி. ஆனா என் பேத்தி சாரதாவை நினைச்சாதான் அவளுக்கு என்ன? அவளையும் இங்க அழைச்சிட்டு வந்து ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமேங்கிற கவலை தான். ஐயோ, இருக்கா வரி பண்ணிக்கிறேன். கேஸ் ஜெயிச்சு விட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட போறா. அப்புறம் உங்க மனசு நினைச்சதெல்லாம் ஜாம் ஜாம் நடக்க போறது. அப்புறம் புறப்பட்டுமா? என்னப்பா இன்னும் 2 நாள் மெட்ராஸ் என்ஜாய் பண்ணிட்டு போய். ஐயோ, நாளைக்கு சிங்கப்பூர்ல கேஸ். அதுக்கு நீ ஈவினிங் ஃளைட் பிடிக்க வேண்டாமா? அப்புறம் புறப்படுறேன். மாணிக்கா, ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. ஐயா பாத்துக்கோ. ஆ. சொல்லிவிட்டேன், வரேன். மாணிக்கம் இறப்பா, நான் சாரதான்னு சொன்னேனே யார் தெரியுமா? உங்க பேத்தின்னு. அது எப்படி பேட்டின்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் இந்தியாவுல பிறந்திருந்தாலும் சிங்கப்பூருக்கு போய் கொஞ்ச நாள் செட்டில் ஆயிருந்தேன். எனக்கு ஒரே பையன். அவனுக்கு பொண்ணு உருவத்தில் இருந்த ஒரு பிசாச தெரியாத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா தரப்பிரசவத்திலேயே அவளுக்கு 2 குழந்தைங்க. சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஈம கடன்களை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிசாசு வந்து சொத்து பூராவும் என் பெயர்ல எழுதி வைக்கணும்னு சொன்னான். எம்மா நீ எது வேணாலும் எடுத்துக்கோ, என் பேத்திகளை மாத்திரம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னேன். அவன் முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போனான். அங்க கிடைச்ச தீர்ப்புலதான் ஒரு பேத்தி சிங்கப்பூர்லயும் ஒரு பேத்தி எங்கிட்டையும் இருக்கிறான். அங்க சாரதா, இங்க பிரியா. சாரதாவுக்கு என் மேல உசுறு, எனக்கும் சாரதான்னா சொல்ல முடியல பையனாலே. ஐயா, வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பேத்தி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. எனக்கு அதுதான்டா வேணும்.